Dear friends, welcome to Ranga Mathematics. In this video, we are going to discuss about the topic neighborhood. ரியல் அனாலிசிஸில் வர நெய்பர்ஹுட் என்ன அப்படின்றத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் நெய்பர்ஹுட்டு. ஃபஸ்ட்டு நெய்பர்ஹுட்டுன்னு நம்ம எதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சப்செட்டு நம்ம சப்செட்டு ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர்ன்ற செட்லேருந்து ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். ஸோ எனி பாயிண்ட் பி பிலாங்ஸ் டு ஆர், அந்த ரியல் நம்பர்லேருந்து ஒரு பாயிண்ட்டு பீன்ற எடுத்துக்கிறோம். பீன்ற எடுத்துகிட்டு இந்த சப்செட்டு எஸ்ஸை எப்போ நம்ம வந்துட்டு நெய்பர்ஹுட் ஆஃப் திஸ் பாயிண்ட் பின்னு சொல்லுவோம்னா தென் எஸ் இஸ் said to be neighborhood of the point P if there exists two conditions. Condition 1, there exists an open interval exist ஆகணும். ஒரு open interval exist ஆகணும். there exists an open interval that interval I எக்ஸிஸ்ட் ஆகணும். அது எப்படி இருக்கணும்? இந்த பீன்ற பாயிண்ட்டு அந்த இன்டர்வல்குள்ளே இருக்கணும் மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகணும், இருக்கிற மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகணும். அண்டு அந்த ஐன்ற இன்டர்வல் கண்டெய்னிங் எஸ்ன்ற சப்செட்டில் இருக்கணும். ரைட், எஸ்ன்ற சப்செட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்டு, தெர் எக்ஸிஸ்ட் ஸ்மாலஸ்ட்டு ரியல் நம்பர் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 சச் தட் இதிலிருந்து ஒரு ஓப்பன் இன்டர்வல் p மைனஸ் எப்சிலான் p ப்ளஸ் எப்சிலான் இது மாதிரி இருக்கிற அந்த ஐ ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் எஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் எஸ்ன்றது நெய்பர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லிடலாம். த செட் எஸ் இஸ் த நெய்பர்ஹுட் ஆஃப் த பாயிண்ட் பின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஒரு செட்டு. ஸோ 2,4 அப்படின்ற ஒரு செட் எஸ்ன்ற ஒரு சப்செட்டு இந்த சப்செட்டு எஸ்ஸு கண்டெய்னிங் ரியல் நம்பர் ஆர். நான் ஒரு பாயிண்ட்டு பின்ற பாயிண்ட்டு எடுத்துக்கிறேன். பி இஸ் ஈக்குவல் டு 3. இந்த இன்டர்வல் இந்த பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் தான். நான் நெய்பர்ஹுட்டாக பி 3ன்ற பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட்டா அப்படின்றத நான் செக் பண்ணுறதுக்கு லெட் எப்சிலான்ற ஒரு ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஃபார் 1/2ன்னு வச்சுக்கிறேன். 1/2. now p minus epsilon p plus epsilon ஒரு interval open interval there exists open interval which is equal to p minus epsilon 1/2 p plus 1/2. 3 minus 1/2 is 3 minus 1/2 5/2 7/2 which is equal to 2.5 3.5 அப்போ இந்த இன்டர்வல் 2.5 3.5ன்ற இன்டர்வல் எஸ் 2,4ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல்குள்ளே இருக்குது அப்படின்னா எஸ். ரைட், தேர்ஃபோர் p minus epsilon plus p plus epsilon containing S. The p belongs to p minus epsilon p plus epsilon. pன்ற பாயிண்ட் 3ன்ற பாயிண்ட் 2.5க்கும் 3.5க்கும் இன் பிட்வீனில் இருக்குதான்னா அதுவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ த கண்டிஷன் எக்ஸிஸ்ட். தேர்ஃபோர் த பாயிண்ட் பி. ஸோ 3ன்ற பாயிண்ட்டு நெய்பர்ஹுட் ஆஃப் த interval 3,4ன்ற செட்டு S is a 3,4 is a neighborhood of the point 3ன்ற பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட்டாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள். ஒரு S is equal to 3 ஓப்பன் இன்டர்வல் 3,7ன்ற ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். ஸோ அதே பாயிண்ட்டு p ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் வசதிக்கு தகுந்தபடி எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நவ் ஒரு ஓப்பன் இன்டர்வல் p மைனஸ் எப்சிலான் p ப்ளஸ் எப்சிலான் p plus epsilon is equal to 3 minus 1/2. இங்கேயும் epsilon is equal to 1/2ன்னு எடுத்துக்கிறேன். 3 minus epsilon 3 plus epsilon 1/2 is equal to 3 minus epsilon 5/2
5/2, 7/2, that is which is equal to 2.5, 2.5, 3.5, 2.5, 3.5, 2.5, 3.5ல p exist ஆகுது. p exist in 2.5, 2.5, 3.5, 3.5, but which is does not contain in the set S. 3,7ன்ற செட்டில் கிடையாது. 2.5, 3.5 does not contain in 3,7, does not contain in 3,7. Therefore 3,7 என்ற open interval cannot be a neighborhood, cannot be a neighborhood of the point 3. 3ன்ற பாயிண்ட்டுக்கு neighborhood கிடையாது. Right? Go to the next. So next, third example, ஒரு செட் எடுத்துக்கலாம். சப்செட் A is equal to 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. ரைட், நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், Pன்ற பாயிண்ட்டு. ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், எந்த பாயிண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. P is equal to 3ன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 3ன்ற பாயிண்ட்டு my epsilon is equal to 1/2, 1/2. இப்போ பாருங்கள், P minus epsilon, P plus epsilon, P minus epsilon, P plus epsilon என்ன வரும்? ஸோ P minus epsilon 3 minus 1/2, 3 plus 1/2, 3 minus 1/2, 3 plus P minus epsilon, P plus epsilon, epsilon is equal to, ஸோ 3 minus 2.5, ஆல்ரெடி நம்மளுக்கு 2.5, 3.5, 2.5, 3.5, 2.5க்கும் 3.5க்கும் இன் பிட்வீனில் 3ன்ற பாயிண்ட்டு இருக்குது. ரைட், பட்டு விச் இஸ் டஸ் நாட் கண்டெயின் இன் த செட் ஏ அப்படின்னா கிடையாது. ரைட், ஸோ த பாயிண்ட் 3 இஸ் நாட் அ பாயிண்ட் 3 இஸ் பாயிண்ட் 3ன்றது இந்த இன்டர்வலுக்கு இந்த செட்டுக்குரிய பாயிண்ட்டு கிடையாது, நெய்பர்ஹுட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ரைட், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபைனைட் செட்டு கவுண்டபிளி ஃபைனைட் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக cannot be a neighborhood of any of its element. அதனோட எலமெண்ட் எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நெய்பர்ஹுட்டாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு ஃபைனைட் செட்டு இல்லை கவுண்டபிளி ஃபைனைட் செட்டு, கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட்டு cannot be a neighborhood of any of its element. ரைட், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனைட் செட்டு. அப்போ இதுலேருந்து நம்ம அடுத்து ஒன்று டெரைவ் பண்ணிக்கலாம். என்னன்றது கவுண்டபிளி இன்ஃபைனைட் செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3, 4 எக்ஸட்ரா. ரைட், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 2ன்ற பாயிண்ட்டுக்கு, இந்த 2ன்ற பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகாது. தேர்ஃபோர் நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் n is not a neighborhood, not neighborhood of any of its point, Similarly, இதே மாதிரி z is equal to integers, number of set of all integers, இதுக்கும் integer is not a neighborhood, not neighborhood of any of its point, அதனோட பாயிண்ட்டுக்கு எதுக்குமே இது நெய்பர்ஹுட்டாக இருக்க போகிறது கிடையாது. ரைட், கோ டு த நெக்ஸ்ட்டு க்யூன்ற ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். க்யூன்ற ரேஷனல் நம்பர் க்யூன்ற ஒரு செட் எடுத்துக்கலாம். ஸோ க்யூவிலிருந்து ஒரு எலமெண்ட்டு P Q belongs to Q. So Q minus epsilon, Q plus epsilon. So does not contain in Q. ஏன் அப்படின்னா, ஸோ Q minus epsilon, Q plus epsilonன்றது ரியல் நம்பர். எனி டூ ரியல் நம்பர் இன்டர்வல்குள்ளே நம்மளுக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். இர்ரேஷனல் நம்பர் டஸ் நாட் கண்டெயின் இன் ரேஷனல் நம்பர். Therefore Q is not a neighborhood. Similarly, Q complement is not a neighborhood of any of its points. Right? Next, real number. So ஒரு நம்பர் ஏன்ற பாயிண்ட் A belongs to R. Rலிருந்து ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். Now A minus epsilon, A plus epsilon. இது ரியல் நம்பர், இது ரியல் நம்பர்.
ரியல் நம்பர்ஸ் கண்டெயின் இன் ரியல் நம்பரா அப்படின்னா கண்டிப்பாக எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு எந்த இன்டர்வல் எடுத்தாலும் இதில் ஆறுன்ற ரியல் நம்பரில் இருக்க தான் போகுது. தேர்ஃபோர் ஆர் இஸ் நெய்பர்ஹுட். ஆர் இஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் இட்ஸ் எவரி பாயிண்ட்டு. இட்ஸ் எவரி பாயிண்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இது நெய்பர்ஹுட்டாக தான் இருக்க போகுது. ரைட். கோ டு த நெக்ஸ்ட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் a, b. ஓப்பன் இன்டர்வல் a, b. ரைட். எனி பாயிண்ட் இன் a, b. p belongs to a, b. Then p minus epsilon, p plus epsilon. p minus epsilon, p plus epsilon. Containing a, b. Containing a, b. a, b. இப்போ a, bன்ற ஓப்பன் இன்டர்வலில் ஒரு பாயிண்ட் p எடுத்துக்கிறோம். ஸோ p plus epsilon, p minus epsilon. இந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் is a neighborhood of each of its points. Open interval is neighborhood of each of its points. Right. ஸோ இதே மாதிரி closed interval a, b அப்படின்னா closed interval is also a neighborhood of each of its point except n points a and b தவிர. a and bன்ற point closed interval a, b. So the point p except p minus epsilon, p plus epsilon. கண்டிப்பாக ஏன்ற பாயிண்ட் bன்ற பாயிண்ட் தவிர எல்லா பாயிண்ட்லையுமே இது நெய்பர்ஹுட்டாக இருக்கும். closed interval மற்றும் closed interval நெய்பர்ஹுட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு 2,4ன்னு கூட எடுத்துக்கோங்க. 2,4ன்ற பாயிண்ட் 2,4 2,4 x 2ன்ற பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 2ன்ற பாயிண்ட்டை நான் p is equal to 2ன்னு எடுத்துக்கிறேன். p is equal to 2. அப்போ ஒரு ஓப்பன் இன்டர்வல் 2 minus epsilon, 2 plus epsilon. இது டெஃபினட்டாக நம்மளுக்கு 2 plus epsilon, 2 minus epsilon. இந்த epsilon is equal to 1/2ன்னு வச்சுக்கோங்க. epsilon is equal to 1/2. 2 minus 1/2, 2 minus 1/2, 2 plus 1/2, 2 plus 1/2, 4, 3/2, 3/2, 5/2, 3/2, 5/2 அப்படின்ற பாயிண்ட் 1.5, 2.5, 1.5, 2.5 does not contain in closed interval 2,4. ரைட். 2,4ல் 1.5 இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. ரைட். அதனால் ஸோ the closed interval end point that is 2ன்ற எண்டு பாயிண்ட் 4ன்ற எண்டு பாயிண்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நெய்பர்ஹுட்டாக இருக்க போகிறது கிடையாது. அதனால தான் closed interval neighborhood of each of its point other than n points. இந்த ரெண்டு பாயிண்ட் தவிர எல்லாத்துக்குமே அது நெய்பர்ஹுட்டாக இருக்கும். ரைட். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதும் ஃபைனைட் செட்டாக இருந்துச்சுன்னா ஸோ ஃபைனைட் செட் இஸ் நாட் நெய்பர்ஹுட் ஆஃப் எனி ஆஃப் இட்ஸ் பாயிண்ட். ஃபைனைட் செட்டாக இருந்துச்சுன்னா அதை திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெய்பர்ஹுட் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெய்பர்ஹுட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் இன்டீரியர் பாயிண்ட்டு, எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. இது மாதிரி நிறைய கவுண்டர் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ரைட். ஓகே. பாய். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.